வணக்கம். SSC GD 2025 கேட்ட கேள்வி வேறுபட்டதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4ல பாத்தீங்கன்னா 3 இது ஒரே மாதிரி இருக்கா, 1 மட்டும் வேற மாதிரி இருக்கு. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம். A ல இருந்து Z வரை. A நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு, B நமக்கு ரெண்டாவது இருக்கு, C நமக்கு மூணாவது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா Z 26 வரை இருக்குது. இப்ப நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா EHN இருக்கு. இதை நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம் EHN. இப்ப நமக்கு E பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 5வது லெட்டரா இருக்கு. என்ன போட்டுக்கலாம்? E பதிலா 5 போட்டுக்கலாம். அடுத்து H நமக்கு பாத்தீங்கன்னா 8வது எழுத்தா இருக்கு. என்ன போட்டுக்கலாம்? 8 போட்டுக்கலாம். அடுத்து N நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு, 14வது லெட்டரா இருக்கு. இப்ப நம்ம 14 போட்டுக்கலாம். இப்ப நமக்கு 5 பாத்தீங்கன்னா 8ஆம் மாதிரி இருக்கு. நம்ம 5 கூட 3 கூட்டினா என்ன வரும்? நமக்கு 8 வருமா? அடுத்ததா 8 பாத்தீங்கன்னா 14ஆம் மாதிரி இருக்கு. நம்ம 8 கூட 6 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 14 வரும். அப்ப நமக்கு முதல்ல 3 கூட்டியிருக்காங்க, அடுத்து 6 கூட்டியிருக்காங்க. இப்ப நம்ம இதே மாதிரி பிக்கு பார்க்கலாம். JMS நமக்கு 10ஆவதா இருக்கு, M 13ஆவதா இருக்கு, S நமக்கு 19ஆவதா இருக்கு. நம்ம 10ல இருந்து 3 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 13 வரும். அடுத்து 13ல இருந்து நம்ம 6 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 19 வரும். அப்ப நமக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 கூட்டியிருக்காங்க, அடுத்து 6 கூட்டியிருக்காங்க. அடுத்து C பாத்தீங்கன்னா WXQ இருக்கு. Wங்கிறது 23. நம்ம 23 பாத்தீங்கன்னா 24ஆம் மாதிரி இருக்கு. நம்ம 23 கூட 1 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 24 வரும். அடுத்து 24 பாத்தீங்கன்னா 17ஆம் மாதிரி இருக்கு. நம்ம 24ல இருந்து 7 கழிக்கும் போது நமக்கு 17 வரும். சரியா? அப்ப நமக்கு இங்க 7 கழிச்சிருக்காங்க. நம்ம இதே மாதிரி Dக்கு பாத்துடலாம். KND 11 பாத்தீங்கன்னா 14ஆம் மாதிரி இருக்கு. நம்ம 11 கூட 3 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 14 வரும். அடுத்து 14 பாத்தீங்கன்னா 20ஆம் மாதிரி இருக்கு. நம்ம 14ல இருந்து 6 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 20 வரும். இப்ப நமக்கு 7 பாத்தீங்கன்னா முதல்ல 3 கூட்டியிருக்காங்க, அடுத்து 6 கூட்டியிருக்காங்க. B ல பாத்தீங்கன்னா முதல்ல 3 கூட்டியிருக்காங்க, அடுத்து 6 கூட்டியிருக்காங்க. அடுத்து D ல பாத்தீங்கன்னா முதல்ல 3 கூட்டியிருக்காங்க, அடுத்து 6 கூட்டியிருக்காங்க. ஆனா C ல பாத்தீங்கன்னா நமக்கு அதுல வேற மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு C தான் வேறுபட்டது. அப்ப நமக்கு வேறுபட்டது ஆப்ஷன் C தான். இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதுல நமக்கு வேறுபட்டது என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.